அப்பா, நான் ஹாஸ்டல்ல தங்கிக்கிறேன்ப்பா. மறுபடியும் ஹாஸ்டல் சொல்லிட்டு இருக்கியே, சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறியே. நமக்கு சென்னையில் உறவுகாரங்க தெரிஞ்சவங்கன்னு யாரும் இல்லை. அப்படி இருந்தா அங்க தங்கலாம். சாரங்க மாமாவோட அக்கா பொண்ணு மைதிலி சென்னையில் தான் இருக்கா, அங்க தங்கலாம். ஆனா தங்க முடியாது. அவ புல்லாண்டானுக்கு தான் நம்ம பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். தேசிகா, இவ அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வரான்னு தெரியுறதா? அவ தம்பி ராகவன் சென்னையில தானே இருக்கான், அங்க தங்கலான்னு சொல்ல வர. இது பாருங்கக்கா, இது வரைக்கும் என் தம்பி பத்தி நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல. எதுக்கு தேவையில்லாம அவன் தலையை உருட்டுறேன்? அவன் தலை என்ன பானையே சட்டியா உருட்டுறதுக்கு நாயை உருட்ட போறேன். ஆரம்பிச்சா மறுபடியும் உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணி எனக்கு வயசாயிரும். அவ ராவண மறந்தா கூட நீ மறக்க மாட்ட போல் இருக்க. அவ ராவண பத்தி பேசணும்ல. இப்போ நீ எதுக்கு ராவண எடுக்கிற? சரி, ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டேன். ச்சே. சாரா, நீ எப்ப ஜாயின் பண்ணணும்னு எழுதியிருக்க இந்த லெட்டர்ல? 4ஆம் தேதிப்பா. நீங்க யாரு, என்ன ஜாதி, ரங்கநாதனுக்கும் உங்களுக்கு என்ன உறவு, அவரை ஏமாத்தி நீங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறீங்க, எல்லா விவரமும் எனக்கு தெரியும். யாரு சொன்னாங்கிறது முக்கியம் இல்ல, அது உண்மையா பொய்யா அதுதான் முக்கியம். எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்த மாதிரி அப்படியே சொல்றால. எப்படி தெரிஞ்சிருக்கோம்? யார் சொல்லிருப்பா? என்ன மாமா தனியா பேசிட்டு இருக்க? யார கவுக்க பிளான் போட்டுட்டு இருக்க? நான் யாரடா கவுக்க போறேன்? என்ன யாரும் கவுக்காமறதா சரி. சும்மா கதை விடாத மாமா, உன்னை யாராவது கவுக்க முடியுமா? ஒருவேளை இந்த கடங்கார பைய மோகனாவை எங்கேயாவது ரோட்ல பார்த்துட்டு சொல்லு விட்டுண்டு வளரி இருப்பானோ? என்ன மாமா யோசிக்கிற? அது ஒண்ணு இல்லடா வாசு, இன்னைக்கு என்ன ரொம்ப ஜாலியா இருக்கு, என்ன விசேஷம்? விசேஷம்தான். நீ கொடுத்த 30,000 ரூபாய் வச்சு ரொம்ப நாளா மிஸ் ஆயிட்டு இருந்த ஒரு பொண்ணை இன்னைக்கு மடக்கிட்ட. எந்த பொண்ணுடா அது? போமாமா, என்னதான் நீ எனக்கு மாமாவா இருந்தாலும் இந்த விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன வெக்கமா இருக்கு மாமா. இதெல்லாம் வெக்கப்படுற விஷயம் சொல்லி சொல்லடா. எந்த ஃபிகர்டா? அதான் மாமா, அன்னைக்கு நீ நானும் பைக்ல போகும்போது காமா வைக்காம சொல்லி தொலையண்டா. நீ நானும் பைக்ல போனப்ப மாமா ரோட்ல போற ஒரு பொண்ணை மடக்கி நான் போய் பேசினல, அவ கூட என்ன தூணு காரி துப்பிட்டு போனாலே. பொண்ணை பாக்குற எல்லா பொண்ணுமே காரி துப்பிட்டு தான் போறா. அதுல யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிறதா? வேண்டாம் மாப்ள, அன்னைக்கு கூட பைக் ரிப்பேர்னு சொல்லி நிறுத்தி ஒரு பொண்ணு டைம் கேட்டியே, அந்த பொண்ணா? சேச்சே, அந்த பொண்ணு இல்ல மாமா. அவளெல்லாம் 30,000 ரூபாய் மடக்க முடியுமா? அப்பாடா. என்ன மாமா பயங்கரமா பெருமூச்சுலாம் விடுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, வயசு ஆயிடுத்தோனோ அதான். அது நானும் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீயோ கல்யாணம் ஆகாத கட்ட பிரம்மச்சாரி, உனக்கு பொண்டாட்டியும் கிடையாது பொண்ணும் கிடையாது. என்னமோ உனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்து அதை எனக்கு கட்டி கொடுக்க போற மாதிரி மாப்பிள்ளன்னு கூப்பிடுற. இனிமேவாவது ஒழுங்கா லட்சமா வாசுன்னு கூப்பிடு, புரியுறதா? புரியுறதா அப்பா? ஹாய், யா டெல் மீ, ஃபைன் இயர், ஐ எம் ஆன் தி வே. இவன் தெரிஞ்சு கேட்கறானா இல்ல தெரியாம கேட்கறானான்னு புரியல பெருமாள். ஜபமாலை எங்க வச்சேன்னே தெரியலையே. வர வர மறதி ஜாஸ்தியா போயிடுது. மாமி, ஜபமாலை தேட விடாம யாரு வந்து தொலைச்சிருக்கா? மாமி, யாரு? குரல் புதுசா இருக்கு. அக்கா, நான் பெருந்தேவி வந்திருக்கேக்கா. மெட்ராஸ்ல இருக்கிறதா தானே சொன்னா? பெருந்தேவி, எப்ப மெட்ராஸ்ல இருந்து வந்த? இன்னைக்கு காலம்பரதாக்க வந்தேன். வா வா. ஆமா, உன் பொண்ணு எப்படி இருக்கா? அவ பிரச்சனை எல்லாம் தீந்துதோ? எல்லா பிரச்சனையும் தீந்துடுத்துக்கா. மாப்பிள்ள ரொம்ப நல்லவரா இருக்கிறதால எல்லாமே சுமூகமா நடந்துடுத்து. உட்காரு. கேட்கவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் தம்பி தேசிகம் பேச்ச மாத்திரம் நீங்க கேட்காம இருந்திருந்தே, நீங்க பாட்டுக்கு உங்க பொண்ணு உங்க ஆத்த கூட்டின்னு வந்திருப்பேள். அவளும் வாழாவட்டியா உங்க ஆத்துல இருந்திருப்பா. நல்ல வேலை என் தம்பி பேச்ச கேட்டேளோ, நீங்க பொழைச்ச.
இப்ப தாண்டி உன் முகத்துல சந்தோஷமே தெரியறது. ஏன் உன் முகத்தை அஷ்டகோணலா வச்சுட்டு இருக்கா? என் தம்பி தேசிகம் பேச்சு வேணா மத்தவாளுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா நீயும் ஆத்துக்கார் சாரங்கனும் அத வேதவாக்கா நம்பினேள். அதனால இப்ப உன் பொண்ணோட வாழ்க்கை, இந்த பிரச்சனை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுது. இதுல இருந்து நோக்க என்ன தெரியறது? வேதம் சாஸ்திரம் எல்லாம் என்ன சொல்றதோ அதன்படி நடந்தா பலன் கிடைக்கும்னு தெரியறது. அதான் அண்ணாவை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, அண்ணா எங்க போயிருக்க? கொடவாசல்ல ஏதோ லோகக்ஷேமத்துக்காக ஹோமம் பண்றாளாம். அதுக்கு தேசிகம் போயிருக்கான். விஜயா கோவிலுக்கு போயிட்டு அப்படியே மளிகை சாமான் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்கா. லட்சுமி அப்படியே எம்எல்பியோட வாரிசுன்னு நினைப்பு, பாட்டு சொல்லி கொடுக்கறேன்னு அவ கிளம்பி போயிட்டா. இந்த சாரா குட்டி பிசாசு இருக்கே, வேலை கிடைச்சதும் தலகால் புரியல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தம்பட்ட அடிக்க போயிடுது. ஆக எல்லாருமா இந்த வயசானவள வீட்டு வேலையும் பண்ணிட்டு ஆத்தையும் பார்த்து கொடின்னு விட்டுவிட்டு அது ஊரை சுத்தின்னு இருக்கு. அது சரி, சாரங்கரும் உன்னோட வந்துட்டானோ? இல்ல, அவர் மெட்ராஸ்ல தான் இருக்கார். உங்க ஆத்துக்கார மெட்ராஸ்ல விட்டுட்டு உனக்கு என்னடி இங்க வேலை? அது ஒண்ணு இல்லக்கா, போன மாசம் பால் பாக்கி மளிகை பாக்கி இதெல்லாம் கொடுத்துட்டு முக்கியமா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன்க்கா. உனக்கு தோன்றது என்ன பாக்கணும்னு, மத்தவளுக்கு தோண மாட்டேங்கிறதே. உனக்கு நல்ல மனசுடி. நான் ஒரு முட்டாள்கா, கொண்டு வந்ததை கொடுக்காம பேசிட்டு இருக்கேனே, அத சொல்ல வந்தேன். என்ன வாங்கி வந்திருக்க? உங்களுக்கு பிடிக்குமேனு பேரிச்சம்பழமும் சாத்துக்குடியும் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? ஆமா, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? என்னக்கா, நான் உங்களோட பழகாதவளா? இல்ல எனக்கு தான் தெரியாதா? அதோட இல்லாம நான் வந்தது. என்ன இழுக்கிற? தைரியமா கேளு. நான் என்ன உனக்கு அந்நியமா? சொல்லு. அது ஒண்ணு இல்லக்கா, எங்க ஆத்துக்காரர் எங்க நாத்தனாரோட பேரன், அதான் மைதிலியோட பிள்ளையாண்டோட ஜாதகத்தை எடுத்துட்டு உங்க ஆத்து லட்சுமியை பாக்கறதுக்காக வந்திருந்தேன். அண்ணாவும் பாத்துட்டு ஒருத்தமும் நன்னாதான் இருக்கு, ஆனா. ஆமா, வேலை விடுன்னு சொன்னா, அப்பதான் பொண்ணை கொடுப்பேன்னு சொன்னா, அதுக்கு என்ன இப்போ? அதான் ஏன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். அப்படி போடு. நீயும் என் வாயை பிடுங்கத்தானே வந்த? அச்சோ, அப்படிலாம் தப்பா எடுத்துக்காதீங்கக்கா. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாக்கா. பரவாயில்ல, இவ்வளவு பவ்யமா பேசுற, எனக்கு பிடிக்குமேனு கடைக்கடையா ஏறி இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. உனக்கு சொல்லாம நான் வேற யாருக்கு சொல்ல போறேன்? நீயும் ஆத்துக்கார் சாரங்கனும் என் தம்பி தேசிகனை நம்பியே வாழறவா. நிச்சயமா. மைத்திலியோட புள்ள வேலை பாக்குறானே, அவ முதலாளி யாரு தெரியுமோன்னோ? என் தம்பி தேசிகனோட ஒரே மச்சன, விஜயாவோட சொந்த தம்பி ராகவன். அப்படியா? அப்படியாவது இப்படியாவது அந்த மைத்திலி புள்ள வேலை பாக்குறது ராகவன் கம்பெனில தான். அந்த ராகவனை சின்ன வயசுல தேசிகன் தான் பார்த்து பார்த்து நன்னா வளர்த்தான், படிக்க வச்சான். அவன் என்ன பண்ணான் தெரியுமோ? சொல்லுங்க. இங்க என்ன கதையா சொல்றேன்? வேண்டாம். அப்புறம் நீ இதெல்லாத்தையும் கேட்டுட்டு வேற எங்கேயாவது சொல்லி அது அங்க சுத்தி இங்க சுத்தி என் தம்பி தேசிகன் கால விழுந்தது, அவ்வளவுதான். என் பாடு அதோ கதிதான். வேண்டாப்பா. அக்கா, நான் போய் உங்களுக்கு கஷ்டத்தை உண்டாக்குவேனா? சொல்ல வேண்டானா விட்டுடுங்கோ. சொல்ல வந்த விஷயத்த பாதியிலே விட்டுட்டா பாவம் பா. அதனால நான் மீதியும் சொல்லிடுறேன். அந்த ராகவன் சின்ன வயசுல சேராதவளோட சேர்ந்து செய்யாத தப்புகள் என்ன, பழக்கங்கள் என்ன, அதுக்கப்புறம் அவ அக்கானு கூட பாக்காம அவ திருமங்கலை சைடு திருடி கொண்டு போய் வித்துட்டாம. இந்த தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்து போனா போடுது, அவனுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகட்டும்னு ஒரு பொண்ணை கூட பார்த்தான் தேசிக. ஆனா அந்த ராகவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்னடி இப்படி அதிர்ந்து பாக்குற? இல்லக்கா, அண்ணாவோட மச்சனா இப்படி எல்லாம் பண்ண? பின்ன நானா? இதுக்கே இப்படி அசந்துட்டியே. இதுக்கு அப்புறம் நடந்தது நான் சொன்னேன்னா அவ்வளவுதான், உனக்கு மயக்கமே வந்துரும். இந்த ராகவன் ரங்கநாயகி கூட்டின்னு வந்துட்டு நான் இனிமே இவளோட தான் வாழ போறேன்னு சொன்னான். அந்த ரங்கம் யாரு, அவளோட அந்த ரங்கம் என்னன்னு நோக்கு தெரியுமோ? அந்த ரங்கநாயகி ஏற்கனவே ஒருத்தனோட கல்யாணம் ஆனவோ. அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதும் என் தம்பி தேசிகன் தான். சீமந்தம் பண்ணி வச்சதும் என் தம்பி தேசிகன் தான். அவன் பாட்டுக்கு என்னடான்னா அடுத்தவன் மொண்டாட்டிய கூட்டின்னு வந்துட்டு நான் இவளோட தான் வாழ போறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணு கொண்டு வந்து நிக்கறான். தேசிகனுக்கு கோபம் வந்ததே பாக்கணும். ஏண்டா, நீ பண்ண தப்பெல்லாம் மறந்து மன்னிச்சு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுமேங்கிறதுக்காக ஒரு நல்ல இடத்துல பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். நீ என்னடா அடுத்தவன் மொண்டாட்டிய கூட்டின்னு வந்திருக்கியே, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பாரு, இனிமே நீ என் மூஞ்சிலே முழிக்கப்படாது, இந்த இடத்த விட்டு போடு, நீ ஆசீர்வாதமா கேட்க வந்து அப்படின்னு கோவம் வந்துருத்தவனுக்கு. கேட்கறதுக்கே கேவலமா இருக்குக்கா. கேட்கறதுக்கே கேவலமா இருக்குன்னு நீ சொல்ற, ஆனா படிக்க வச்ச ஆளாக்கினானே என் தம்பி தேசிகன், அவன் மனசு என்ன பாடுபடும். வேதம் சாஸ்திரம் சம்பிரதாயம் பெரியவாளுக்கு மரியாதை இந்த மாதிரி எந்த நல்ல விஷயமும் இல்லாதவன் ராகவன்.
அவன் கம்பெனில மைதிலி புள்ளையாண்டான் வேலை பண்ணா தேசிகம் ஒத்துப்பானா? அதனாலதான் வேலையை விடு, என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு உங்க ஆத்துக்காரர்கிட்ட சொன்னான். என் தம்பி தேசிகம் சொன்னதுல என்ன தப்பு? என் தம்பி தேசிகன் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும், சரியா இருக்கும். இது இப்ப உங்க பொண்ணு விஷயத்துல இருந்தே நீங்க புரிஞ்சுட்டு இருப்பேள். அது மட்டும் இல்ல, இப்ப போதுக்கா, அந்த ராகவனை பத்தி மேலும் எதுவும் கேட்கவே எனக்கு பிடிக்கல. ஏங்கா, அந்த ரங்கநாயகிய பார்த்து ஏண்டி உன் ஆத்துக்கார விட்டுட்டு வந்த, ஏண்டி இவனோட குடுத்தன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நன்னா 4 கேள்வி கேட்க வேண்டியது தானே? கன்றாவி, அவ கருப்பா சேப்பான்னு கூட எனக்கு தெரியாது. இத்தனை நாள் வரைக்கும் நான் அவளை பார்த்ததே இல்ல, அவளை பார்க்கவும் இஷ்டப்படல எனக்கு. வாங்க மாமி, எப்போ வந்தீர்? இப்பதான். சௌக்கியமா இருக்கல? நல்லா இருக்கா? இப்படியே நின்னு பேசிட்டு எப்படி? வந்தவாளுக்கு முதல்ல காப்பி கலந்துட்டு வா. அனுப்பலன்னா இங்கே பப்பர வேன நின்னுட்டு போ. சமத்தே போறாது, எல்லாம் நான் சொல்லி கொடுக்குறேன். என்ன பண்றது? ஜபமாலை எங்கேயோ வச்சுட்டு நாராயண நாராயண சொல்லணும். என்ன ரங்கம், என்ன தயங்குற? ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருக்கு, சொல்லு. சொல்லுமா. அது கோதை இருக்காளும். சரி இருக்கா, அவளுக்கு என்ன போ? அது கண்ணன கோதை கண்ணன. ரங்கம், இது நல்ல விஷயம் தானே, எதுக்கு இத போய் இவ்வளவு தயங்கி சொல்லிட்டு இருக்க? இந்த பார், கண்ணன் ரொம்ப நல்ல பையன், நம்ம அமுதம் கூட படிச்சவன், சின்ன வயசுல இருந்து அவனை நமக்கு நன்னா தெரியும். அது மட்டும் இல்ல, நம்ம கம்பெனில இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கான். கோதை நல்ல பையனா தானே மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்து இருக்கா? இல்லனா கண்ணன் மேல எந்த சந்தேகமும் இல்ல. அவன் பத்திரமாத்த தங்கம். அவ அம்மா மைத்திலி இருக்காளே, அவளை பத்தி தான். உப்பிலி கும்பகோணம் போயிருந்தா இல்லையா, அதானா சஷ்டப்த பூர்த்திக்கு எல்லாரையும் பார்த்திருக்கான். அத்திம்பேராத்துக்கும் போயிருக்கான். அங்க கோமலா மாமிட்டையும் பேசியிருக்கான். கண்ணனோட ஜாதகம் அங்க வந்திருந்ததாக கேள்விப்பட்டிருக்கான். அந்த மாமி உடனே சொல்ல ஆரம்பிச்சிருக்கா. எல்லாரும் பேசிக்கிறாளாம் ஊர்ல. அந்த மைத்திலி மாமி அவ மாமா ரொம்ப வருஷம் முன்னால அவளை விட்டுட்டு போயிட்டாராம். அவ இப்ப தனியா தான் இருக்காளாம். ஐயோ, என்னென்னலாமா பேசிக்கிறாளாமே. உப்பிலிதான் சொன்னா. அப்படி இருக்கும்போது கோதைக்கு கண்ணனை எப்படி நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறது? உங்க கௌரவத்தை நான் பார்க்கணும். அத்திம்பேருக்காதுக்கு இந்த விஷயம் நிச்சயம் போயிட்டோம். ஏற்கனவே நமக்கு சார் நாம அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கார். இது வேற ஒண்ணு சேர்ந்துக்கும். சரி, அது சேர்ந்துட்டு போறது. இதுல முக்கியமானது என்னன்னா, அமுதனை நம்ம லட்சுமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சுட்டு இருக்கோம். அந்த ஆசை பொய்யா போயிடும் போல் இருக்கே. ரங்கம், இதெல்லாம் ஒரு யூகம் தாம்மா. கண்ணனோட அப்பா இப்போ அவங்க கூட இல்ல. அவர் இல்லாததால யாரோ என்னென்னமோ பேசிட்டு இருப்பா. அந்த குடும்பத்துல என்ன நடந்ததுன்னு யாருக்கு என்ன தெரியும்? இப்ப அத்திம்பேர் நம்மளை பத்தி பேசிட்டு இல்லையா, அது மாதிரிதான் இதுவும். ரங்கம், கண்ணன் ஒரு நல்ல பிள்ளைமா. தாய போல பிள்ளை, நூலை போல சேலன்னு சொல்லுவா. அது மாதிரி கண்ணன் எப்படியோ அது மாதிரிதான் அவன் அம்மாவும் இருப்பா. ஒரு விஷயம் சொல்லட்டுமா உனக்கு? கண்ணன் மாதிரி ஒரு மாப்பிளையும் மைதிலி மாதிரி ஒரு சம்மந்தியும் கிடைக்கிறதுக்கு நாம தான் கொடுத்து வச்சிருக்கணும். நீ தேவையில்லாம மனசுல போட்டு எதையும் குழப்பின்னு இருக்காத, என்ன? டைம் ஆயிடுத்து, எனக்கு மீட்டிங் இருக்கு. பொட்டியை கொண்டு வர. சீக்கிரம் சீக்கிரம். என்னடா வாசு, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? மாப்பிள்ள பண்ற வேலைக்கு
டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்ற? அப்படி என்னதான்டா பண்ணார்? என்ன பண்ணாரா? ஆர்ஜே ராமன் ஒருத்தர் நம்ம ஆபீஸ்க்கு வந்தான். அவன் நம்ம கம்பெனிக்கு ரொம்ப முக்கியமான கிளைண்டா. அவன் வந்ததும் நீ எனக்கு மட்டும்தான் மாமா, ஆனா இவரு அந்த ஆர்ஜே ராமனை கூட்டிட்டு போய் கோதரூம்ல விடுறாரு. இவர் என்ன எம்டியால வேற ஏதாவதா? மாமா, இந்த கதை இப்படியே தொடர்ந்ததுன்னா இன்னும் கொஞ்ச நாள் அந்த கோதை எம்டி சீட்ல உட்காந்துருவா. அப்புறம் உன் கதியும் என் கதியும் அதோ கதி தான். வாசு, உங்க அப்பனை பத்தி எனக்கு தெரியும். நீ கவலையப்படாத. கூடி சீக்கிரத்துல அவன் அந்த ஆபீஸ்க்குள்ளேயே வரவிடாம பண்ணி உன்னை எம்டி ஆக்குறேன்டா. எப்படி ஆக்குவ? அது எம்டி ஆன உடனே உனக்கே புரியும். போடா, நான் பாத்துக்கிறேன். உன்னை எம்டி ஆக்குறதுக்கு நான் என்ன கேனேன்னா? நானே எம்டி ஆக போறேன். இந்த ஆபீஸோட அடுத்த எம்டி இந்த கோவிந்தாச்சாரி தாண்டா. பனித்துளியானி சமுதிரமா, கலையா காவிரி கலைநிதியா, பூம்பாவை ராதை கொஞ்சம், பெண்பாவை சீதை கொஞ்சம், ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை நீ.